ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மத்திய பணியாளர் தேர்வாணையமில் கிட்டத்தட்ட 3303 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பதவிகள் இருக்குது அப்படின்னா 382 பதவிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெவ்வேறு துறைகளில். அது என்னென்ன பதவிகள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் April 13 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் May 5 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. சரிங்களா? அதாவது ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் May 4 வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளார அப்ளை பண்ணி முடிச்சாங்க. செலெக்ஷனில் கண்டிப்பாக CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ May 11 May 13 வரையும் 2 நாள் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலெக்ஷனில் CBT கண்டக்ட் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் June 2026 ஜூன் மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த தேதியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, டென்டேட்டிவ் தோராயமாக சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுல நோட்டிஃபிகேஷனில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல நீங்கள் ஏதாவது சிரமங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் மோர் தென் 1 போஸ்ட், ஓகேங்களா, ஒரு போஸ்ட்டுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். ஷுட் அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஈச் கேட்டகரி ஆஃப் போஸ்ட். அதாவது ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேட்டகரியில். சரிங்களா? ஸோ என்ன ஏஜ், என்ன படிச்சிருக்கணும், அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 81 பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே, அதாவது என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அதுக்கான கேட்டகிரி, வேகன்சி என்ன, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபார்மேட் இப்படி தான் இருக்கணும். அலோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஏல. ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் உங்கள் ஃபோட்டோ 80% கவராக இருக்கணும். 20% உங்கள் பாடி ஷோல்டர் வந்து கவர் ஆகிடும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. கீழே இருக்கிற மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ போஸ்டிங் நேம், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது, அதுக்குண்டான ஏஜ் என்ன, சேலரி, எஜுகேஷன் லெவல் என்ன, கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி, டோட்டல் வேகன்சி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 75 பாருங்கள். சரிங்களா? கிட்டத்தட்ட 382 பதவிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வெவ்வேறு துறைகளில். 3303 வேகன்சி இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. 10th படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 12th மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? 3 குவாலிஃபிகேஷனுக்கும் வேகன்சிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் பாருங்கள். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், விவசாய நலன்துறையில் வந்து வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 18 to 27 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். Level 6 7th பே கமிஷன் படி சேலரி இருக்கும். +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? வேகன்சி இல்லை அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ வேகன்சி இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். காமனான ஏஜ் வந்து 18 to 27, 18 to 30 கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டால் நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் இதுக்கு +2 முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர்லேயே நிறைய டிசிப்ளினுக்கு வேகன்சி இருக்குது நிறைய டிபார்ட்மெண்ட்டில். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ் DGQA அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், இந்திய ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அந்த துறையிலையும் வந்து +2 குவாலிஃபிகேஷனுக்கு JE வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி லேப் அசிஸ்டண்ட்டு, ஸ்டோர் கிளர்க்கு, அக்கௌண்டன்ட்டு. ஸ்டோர் கிளர்க்குக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அக்கௌண்டன்ட்டுக்கு கிராஜுவேஷன், அதாவது எனி டிகிரி, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லை அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் நீங்கள் அக்கௌண்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் இதுவும் எலிஜிபிள் தான். அடுத்து ஸ்டோர் அட்டண்டன்ட், ஜஸ்ட் 10th மட்டும்தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெட்ரிகுலேஷன் லெவல் தான். 18 to 25 ஏஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சேலரி எல்லாமே 7th பே கமிஷன் தான். அது என்ன லெவல் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைப்ரரி அட்டண்டன்ட், மெக்கானிக், ஃபீல்டு கம் லெபார்ட்டரி அட்டண்டன்ட், சீனியர் ரிசர்ச்சு, சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் இன்ஜினியரு, சீனியர் ப்ரிசர்வேஷன், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு இதுக்கு கிராஜுவேஷன். அதே மாதிரி லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் இதுக்கும் கிராஜுவேஷன். ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி போஸ்ட்டை பொறுத்து எந்த போஸ்ட்டுக்கு வேகன்சி இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது, அதை பொறுத்து உங்களுக்கு ஏஜ், சேலரி, குவாலிஃபிகேஷன் மாறும். அடுத்து இவ்வளோ வேகன்சி இருக்குது அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நம்ம ஸ்டேட்டில் எந்தெந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சதர்ன் ரீஜனில் ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இதெல்லாமே SR சதர்ன் ரீஜனில் வரும். அதில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், வேலூர், கிருஷ்ணகிரி, தேனி இந்த இடங்களில் நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு நம்ம அட்டன் பண்ணலாம். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலூர் நியர் இல்லையா, ஸோ வேலூரில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நியராக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் சென்னை ஆஃபீஸில் தான் இருக்கும். ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ், SSCயோட ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ் சதர்ன் ரீஜனுக்கு சென்னையில் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பாருங்கள். அப்ஜெக்டிவ் டைப் தான்.
மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் சூஸ் பண்ணுற போஸ்டிங்கை பொறுத்து உங்கள் எஜுகேஷன் லெவல் மாறும். நீங்கள் +2 லெவலில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா +2 லெவலில் கொஸ்டின் வரும். அதே மாதிரி நீங்கள் டிகிரி லெவலில் இருக்க போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் மாறும். அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்ஜெக்ட் பாருங்கள், இன்டெலிஜென்ஸ் அவேர்னஸ். நீங்கள் எந்த லெவலில் சூஸ் பண்ணாலும், கிராஜுவேஷன், 10th, மெட்ரிகுலேஷன் அண்ட் அபோவ், ஸோ இதில் எந்த லெவலில் நீங்கள் சூஸ் பண்ணாலும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து காமன் தான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அவேர்னஸ், ஆப்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ். மொத்தம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் வரும். அதிகபட்சம் 200 மார்க்கு எக்ஸாம் நடக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி கரெக்டாக ஆன்சர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுவும் வந்து மைனஸில் போயிடும். ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க. இப்போ ஒரு லெவலுக்கு உண்டான சிலபஸ் காமிச்சிட்டாங்க. மெட்ரிகுலேஷன் லெவல் அதுக்கான டீட்டெயில் சிலபஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஹையர் செகண்டரி, அடுத்து கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் அதுக்கான டீட்டெயில் சிலபஸ். இது ரிலேட்டடாக நீங்கள் புக்கை கவர் பண்ணி படித்தாலே போதுமானது தான். ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. படித்தவங்க, ஆல்ரெடி படித்து முடித்தவங்க ரிவிஷன் பண்ணுங்கள். இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிங்க. சரிங்களா? ஸோ எஸ்சியில் மட்டுமே 346 வேகன்சி, எஸ்டியில் 185 கொடுத்துருக்காங்க, ஓபிசியில் 667, அன்ரிசர்வ்டில் மட்டுமே 1534, இடபிள்யூஸில் 271. ஸோ ஒட்டு மொத்தமாக 303 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 382 பதவிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நிறையா இருக்குது. நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.